தங்க விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஒரு சவரன் 1,05,840 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையில் 3வது நாளாக மாற்றமில்லை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 235 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரிக்கும் அரிசி, மளிகை பொருட்களின் விலை. மாதாந்திர செலவு பட்ஜெட் உயர்வதால் மக்கள் அதிர்ச்சி. சென்னை கடலூர் இடையே 179 கிலோமீட்டர் ரயில் திட்டத்தை உறுதி செய்த மத்திய அரசு. புதுச்சேரி வழித்தடத்தில் இருந்த சிக்கல்களால் தாமதமான திட்டம் விரைவில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லப்படும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். டெல்லியில் இன்று நடக்கிறது காவிரி மேலாண்மை வாரியத்தின் அவசர கூட்டம். மேகதாது அணை விவகாரம், நடப்பு மாதத்துக்கான தண்ணீர் திறப்பு குறித்து விவாதிக்க தமிழக தரப்பு முடிவு. தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாது என கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் திட்டவட்டம். காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்வோம் என்றும் அறிவிப்பு. காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக தமிழக முதல்வர் விஜய் தன்னிடம் தொலைபேசி வாயிலாக பேசியதாக டி.கே. சிவக்குமார் தகவல். கர்நாடக காவிரி படுகை பகுதிகளை பார்வையிட விஜய்க்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் பேட்டி. ಈ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತಮಿಳುನಾಡು ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಕೂಡ ನನ್ನ ಹತ್ರ ಬಂದು ಮಾತಾಡಲಿಕ್ಕೆ ಕೆಲವು ವಿಚಾರಗಳನ್ನ ಮಾತಾಡಲಿಕ್ಕೆ ಇಂಗಿತವನ್ನು ವ್ಯಕ್ತಪಡಿಸಿದ್ದಾರೆ. ನನ್ನ ಹತ್ರನೂ ಫೋನಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. முதல்வர் விஜயை வரவேற்க தயாராகும் கர்நாடக அரசு. பெங்களூரு விதான் சௌதாவில் பேச்சுவார்த்தைக்கான கூட்ட அரங்கை அழகுபடுத்தும் பணி மும்முரம். மேகதாது அணை தொடர்பான திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பியது மத்திய நீர்வள ஆணையம். ஒதுக்கப்பட்ட அளவை விட கூடுதல் தண்ணீரை கர்நாடக அரசு பயன்படுத்த முயன்றது அம்பலமாகி இருப்பதாக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு அறிக்கை. கனமழையால் தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவி மற்றும் ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை. சென்னையின் பல்வேறு இடங்களில் 2வது நாளாக மாலை நேரத்தில் மழை. காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் திடீர் மழையால் குளுகுளுக்கான நிலை. தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை. மோசமான வானிலை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் குளிருடன் பெய்த தொடர் மழை. மாலையில் பள்ளி முடித்து மழையில் குடைபிடித்தவாறு வீடு திரும்பிய மாணவ மாணவிகள். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரத்தில் மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
கோயில் குளத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் தூய்மையாக பராமரிக்க பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. கழிவுகளை உரிய நேரத்தில் அகற்றுவதை உறுதி செய்ய என்றும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஆணை. போச்சம்பள்ளி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 2 வாரங்களில் 1 கிலோ கொப்பரை விலை 27 ரூபாய் அதிகரிப்பு. 1 கிலோ கொப்பரை 160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மஞ்சள் விலை குவிண்டாலுக்கு 2000 ரூபாய் வரை சரிவு. தேசிய அளவில் அனைத்து மார்க்கெட்டுகளிலும் வரத்து அதிகரித்ததால் விலை குறைந்ததாக வணிகர்கள் தகவல். மாம்பழக்கூழ் உற்பத்தி 4 லட்சம் டன்னிலிருந்து 2 லட்சம் டன்னாக குறைந்தது. மேற்காசிய போரின் தாக்கத்தால் மாம்பழக்கூழ் ஏற்றுமதி கடுமையாக பாதிப்பு. ஜூலை மாதத்தில் 3,70,000 வீடுகளுக்கு அதிக மின்கட்டணம் வந்ததாக புகார் எழுந்த விவகாரம். விசாரணை நடத்தி ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள் அறிக்கை அளிக்க அதிகாரிகளுக்கு மின்வாரியம் உத்தரவு. பீகார் மாநிலம் வங்கிப்பூர் சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியது. பிரபல தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் முதல் முறையாக தேர்தல் களம் காண்பதால் எதிர்பார்ப்பு. பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது மசோதா. को पारित किया जाए, जो सदस्य इसके पक्ष में हाँ गए, जो सदस्य विरोध में ना गए, मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष में प्रस्ताव स्वीकृत हुआ। 2026 को 11 बजे तक के लिए स्थगित की जाती है. மாணவர்களை அச்சுறுத்தி போராட்டத்தில் ஈடுபடுவதை தடுப்பதற்காகவே தாக்குதல் நடத்தப்பட்டதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பெல்லட் துப்பாக்கிகள், மின்சார தடிகளை காவல்துறையினர் பயன்படுத்தியதற்கான ஆதாரங்களையும் வெளியிட்டார். டெல்லியில் மாணவர்கள் மீது பெல்லட் குண்டு தாக்குதல் நடத்த அமித்ஷா உத்தரவிட்டார் என நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஆதாரமற்ற பேச்சுக்காக ராகுல் மன்னிப்பு கோர வேண்டும் என அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தல். Sir, the Home Minister authorized the shooting of our students, sir. How can he say that somebody ordered firing? You can make statement outside in the house. You cannot make that statement. It is a serious allegation. It is a breach of his own position and privilege. பாஜக, RSS மற்றும் அவர்கள் தொடர்புடையவர்களிடம் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டம். I will also give him an assurance that if I apologize for this country, continue to speak. See, the first thing is I will never ever apologize to the BJP, RSS or any other person associated with them. வாக்குறுதியை மீறிய மத்திய அரசு வெட்கப்பட வேண்டும் என கரப்பான் ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கே விமர்சனம். மாணவர்கள் மீதான நடவடிக்கை நிறுத்தாவிட்டால் நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை. कार्रवाई ना करे तो बेटर है. ये सारे स्टूडेंट्स जो थे इस देश के भविष्य के लिए लड़ रहे थे, अपने भविष्य के लिए प्रोटेस्ट कर रहे थे. वो कोई पॉलिटिकल रैली नहीं कर रहे थे, वो कोई देश विरोधी नारे नहीं लगा रहे थे, वो देश के भविष्य के लिए कर रहे थे. மக்களவையில் ஜென்சி மொழியில் வார்த்தை போர் தொடுத்த எம்பிக்கள். டெல்லி மாணவர் போராட்டத்திற்கு பிறகு ஜென்சிகளின் கவனத்தை ஈர்க்க முயலும் அரசியல்வாதிகள். குஜராத்தில் ஆயுர்வேத பல்கலைக்கழக தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரம். உரிய விசாரணை நடத்த வலியுறுத்தி ABVP, காங்கிரஸ் மாணவர் அமைப்பு உள்ளிட்ட சங்கத்தினர் போராட்டம். வந்தே மாதரம் தேசிய பாடலை அவமதிப்பதை கிரிமினல் குற்றமாக கருதி கடும் தண்டனை விதிக்க வகை செய்யும் மசோதா
மாநிலங்களவையில் மசோதா நிறைவேறியதாக அறிவிப்பு. சென்னை மெட்ரோ ரயிலில் டிக்கெட் எடுத்து பயணித்த முதல்வர் விஜய். முதல்வரை கண்டதும் உற்சாகமடைந்த பொதுமக்கள். சென்னை நந்தனத்தில் உள்ள மெட்ரோ ரயில் தலைமையகத்தில் முதல்வர் விஜய் ஆய்வு. 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சென்னை கத்திப்பாராவில் அமைக்கப்படும் இந்தியாவின் மிக உயரமான மெட்ரோ ரயில் பாலம் 101 அடி உயரத்தில் சென்று ஆய்வு செய்த முதல்வர் விஜய். விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் சேவை. போரூரிலிருந்து பூந்தமல்லி வரை ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தார் முதல்வர் விஜய். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்கிய அரசாணை ரத்து செய்யப்பட்ட விவகாரம். உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு. டாஸ்மாக் முன்னாள் மேலாண் இயக்குநர் உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிந்தது லஞ்ச ஒழிப்புத்துறை. மடியில் கனமில்லாததால் வழியில் பயமில்லை என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதில். லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கை சந்தித்து சோதனையை வெல்வேன் என்றும் பேட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட ஒன்று தெளிவாக சொல்றேன், மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. அதனால எந்த வழக்காக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் சரி, நாங்கள் நேராக நின்று தைரியமாக எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கோம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தமிழகத்தில் 45 இடங்களில் சோதனை நடத்தியதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அறிக்கை. குற்றம் புரிந்ததற்கான ஆவணங்கள், டிஜிட்டல் டாக்குமெண்டுகள் பறிமுதல் செய்து விசாரிப்பதாகவும் தகவல். மருத்துவத்துக்கான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களை தாவேக் அரசு காற்றில் பறக்கவிட்டதாக மு.க. ஸ்டாலின் விமர்சனம். போராடி பெற்ற இடங்களை பறிகொடுத்து விட்டதாகவும் குற்றச்சாட்டு. நூற்று 51 உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள் விவகாரத்தில் திமுக அரசு தாரை வார்த்த உரிமையை தாவேக் அரசு மீட்டுள்ளதாக அமைச்சர் அருண்ராஜ் விளக்கம். போராடி பெற்ற இடங்களை தாவேக் அரசு பறிகொடுத்து விட்டது என்ற ஸ்டாலினின் புகாருக்கு பதில். அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்த விவகாரம். ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களும் கே. பழனிசாமியும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி பதில் அளிக்க சட்டமன்ற செயலர் அழைப்பு. சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் தாவேக கூட்டணி அமைக்காதது ஏன்? சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம். தேர்தலுக்கு முன்பு எல்லோரும் சொன்னாங்க அதிமுகவோட போயிடுவாங்க, சேர்ந்து ஆட்சி அமைச்சிருவாங்க. அதிமுக போயிருந்தா இன்னும் 200 தொகுதி ஜெயிக்க முடியும். ஆனால் அன்றைக்கு அதிமுக பிஜேபியோடு இருந்த காரணம் மட்டுமல்ல,
எங்கள் தலைவர் அவரை நம்பினார், மக்களை நம்பினார், பெண்களை நம்பினார், இளைஞரை நம்பினார். அதனால தனியா போகணும்னு சொன்னார். பாமக தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார் அன்புமணி ராமதாஸ். தேர்தலுக்கு முன்பு பிரிந்த அன்புமணி ராமதாஸ் மீண்டும் இணைந்த நிலையில் தேர்வு. தலைவர் பதவிக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கின்றோம். கோவில்பட்டியில் இழப்பீடு வழங்காத அரசு பேருந்தை ஜப்தி செய்த நீதிமன்ற ஊழியர்கள். நடுவழியில் பயணிகளை இறக்கிவிட்டு ஜப்தி செய்ததாக நீதிமன்ற ஊழியர்களுடன் பயணிகள் வாக்குவாதம். மதுரை அழகர் கோயிலில் 18ஆம் படி கருப்பண்ணசாமி நடை திறப்பு. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே காட்சி தரும் கருப்பனை தரிசிக்க குவிந்த பக்தர்கள். காரியாப்பட்டி அருகே ஆவியூர் செல்லாயம்மன் கோயிலில் முளைப்பாரி திருவிழா. திரளான பக்தர்கள் முளைப்பாரி சுமந்து ஊர்வலமாக சென்று வழிபாடு. கர்நாடகாவில் கல்லூரி மாணவர்கள் 7000 பேருக்கு HIV தொற்று இருப்பதாக அதிர்ச்சி தகவல். அனைத்து கல்லூரிகளிலும் பரிசோதனை முகாம்களை நடத்தி மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்க உத்தரவு. பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்கும் மாநிலங்களின் பட்டியல் வெளியீடு. பட்டியலில் முதலிடம் பிடித்த மகாராஷ்டிராவுக்கு கடும் போட்டியாக விளங்கிய தமிழ்நாடு. ஜார்க்கண்டில் அரசு பணிக்கான தகுதி தேர்வுகளை முறையாக நடத்த கோரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். ஹேமந்த் சோரன் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியவாறு கண்டன பேரணி. டெல்லி போராட்டத்தில் பங்கேற்ற பிறகு முதன்முறையாக சொந்த ஊர் சென்ற கரப்பான் ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கேவுக்கு உற்சாக வரவேற்பு. மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து பெற்றோர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வரவேற்பு. தனிநபரின் சுதந்திரம், மற்றவர்களின் உரிமைகள், உணர்வுகளை காயப்படுத்தக்கூடாது என்பதே தனது நோக்கம். டெல்லி போராட்டம் தொடர்பான தனது கருத்து சர்ச்சையானது தொடர்பாக கங்கனா ரணாவத் மீண்டும் விளக்கம். கொலம்பியா நாட்டில் வணிக வளாகம் ஒன்றில் பூக்களாலான புறா சிலை. பார்வையாளர்களை கவர்ந்த பறக்கும் புறா. இங்கிலாந்து, ஜெர்மனி, இத்தாலி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் மீண்டும் வாட்டி வதைக்கும் வெயில். கடும் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க குளிர்ந்த இடங்களில் தஞ்சமடையும் பொதுமக்கள். ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல். ஜோர்டானில் அமெரிக்க தளம் தாக்கப்பட்டதற்கு பதிலடி. ஈரானில் உள்ள குடியிருப்புகள் மீதும் தாக்குதல் நடத்திய அமெரிக்க ராணுவம். வீடுகள் இடிந்த நிலையில் 2 மீட்பு, 3 பேரை தேடும் பணி. ஜப்பானில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் எண்ணிக்கை 28ஆக அதிகரிப்பு. இடிபாடுகளில் சிக்கியிருப்போரை கண்டறிந்து மீட்கும் பணி தீவிரம். டெலிகிராம் செயலியின் நிறுவனர் பாவெல் துரு மீது பயங்கரவாத ஆதரவாளர் என ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவிப்பு.
தேடப்படும் குற்றவாளிகள் பட்டியலிலும் சேர்ப்பு. ஆஸ்திரேலியாவிலிருந்து பிரான்சுக்கு இடைநில்லாமல் பறந்து குவாண்டஸ் நிறுவன விமானம் புதிய சாதனை. 23,000 கிலோமீட்டர் தொலைவை 24 மணி நேரம் 24 நிமிடத்தில் இடைநில்லாமல் கடந்து வரலாறு படைத்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் குத்துச்சண்டை பிரிவில் இந்திய வீரர் வீராங்கனைகள் அசத்தல். பல்வேறு பிரிவுகளில் 6 பேர் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேற்றம். காமன்வெல்த் விளையாட்டுத் தொடரில் தொடர்ந்து 2வது முறையாக நீளம் தாண்டுதல் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற இந்திய வீரர் 8.09 மீட்டர் நீளத்திற்கு தாண்டி கேரளாவைச் சேர்ந்த ஸ்ரீசங்கர் அசத்தல். ஆடவருக்கான பாரா ஸ்பிரிண்டர்ஸ் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதல் 2 இடங்களை பிடித்து இந்தியர்கள் அபாரம். திலீப் கவித் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றிய நிலையில் முகமது பாசில் வெள்ளிப்பதக்கம் வென்று அசத்தல்.